ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த மகா சிவராத்திரியின் புராண கதையை பற்றி பார்க்கலாம். இந்த மகா சிவராத்திரி பற்றிய புராண கதைகள் பல்வேறு இருந்தாலும் சிவனின் திருக்கல்யாணம், நீலகண்ட காவியம், சிவலிங்கத்தின் தோற்றம், திருவண்ணாமலை அருணேஸ்வரர் கோவில். இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கு. திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் அக்னிலிங்கமாக விளங்குகிறது. மகா சிவராத்திரி அன்று இங்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படுகிறது. இது புண்ணியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. காசி விஸ்வநாதர் கோவில் இது வட இந்தியாவில் அமைந்துள்ளது. காசி என்ற ஒரு கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது. வாரணாசியில் அமைந்துள்ள இந்த கோவில் சிவபெருமானின் மிக புகழ்பெற்ற திருத்தலமாகும். மகா சிவராத்திரிக்கு மில்லியன் கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று சிவபெருமானத்தை பரவசத்தோடு தொழுகிறார்கள். ராமேஸ்வர கோவில் இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ளது. சிவபெருமான் வழிபாடு 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த கோவிலின் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் யாகங்கள் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றன. சோமேஸ்வரர் கோவில் இது குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இது முதல் ஜோதிர்லிங்கமாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி பக்தியுடன் சிவனை வழிபட்டு தொழுகிறார்கள். ஸ்ரீயகேத்திரம் திருவண்ணிக்காவல் சம்புகேஸ்வரர் கோவில் இது திருச்சி அருகில தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. இங்கு நீரிலிங்கம் என்ற பெயரில் சிவபெருமான் வழிபடப்படுகிறார். இந்த கோவிலில் சிவராத்திரி அன்று சிறப்பு பூஜைகள் மற்றும் நீராபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. பக்தர்கள் திரளாய் திரண்டு நீரிலிங்கம் என்ற பெயரில் அருள்பாலிக்கும் சிவபெருமானை தரிசித்து மகிழ்கின்றார்கள். உஜ்ஜயினி மகா காளேஸ்வரர் கோவில் இந்த கோவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக விளங்குகிறது. மகா சிவராத்திரிக்கு சிறப்பு மகாகால பூஜை இக்கோவிலில் சிறப்பாக நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி ஆகிய இன்று சிவபெருமான் தனது கோபம் மற்றும் ஆனந்தம் கலந்த நடனத்தை ஆடியதாக கூறப்படுகிறது. இது காசி தாண்டவம் என அழைக்கப்படுகிறது. இந்த தாண்டவம் உலகம் முழுவதும் நேர்மறை அலைகளை ஏற்படுத்தி அறியாமையை நீக்கி பக்தர்களுக்கு ஆன்மீக ஒளியை ஊட்டுகிறது. பக்தர்கள் விரதம் சிவனை பக்தியுடன் வழிபட்டால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமான் மிகுந்த அருளுடன் தனது பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார். எனவே அன்பார்ந்த பக்தர்கள் உற்சாகத்துடன் சிவனை வழிபட்டு அவருடைய அருளை பெற வேண்டும். நன்றி.